ஐயுற வேண்டா முக்கண்முடை இறையவனே வெண்டாட்டு இறையவன் வெண்டாட்டு இறையவன் மாலுக்கு சக்கரம் நீந்தான் வெண்டாட்டு இறைவன் சரங்கரனை புலந்தான் அக்கறை நீல் அசைத்தான் ஐராவதன் மணியே மிக்கதனுக்கு அருள் சுரக்கும் வெண்டாட்டு இறைவன் வெண்டாடு வினை துறக்கும் முக்குளம் நன்குடையாரும் முக்கள் முனை இறையவனே. ஞானசம்பந்த பெருமான் அவர்கிட்ட யாரும் கேட்கல, பிள்ளை வர வேணும், அதனால அந்த பெருமாண்ட பதிகம் பாடுன்னு திருவெண்காட்டில் போய் அவர் கேட்கல. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் 3 வயதுல சீர்காழி குளத்தங்கரையில அழுதார், தந்தையை காணாமல் அழுதார். உடனே இறைவன் என்ன பண்ண, அந்த அழுது குழந்தை அதுக்கு ஞானப்பாலை கொடுன்னு உமாதேவியை கூப்பிட்டு சொன்னார். உமாதேவி அப்படி பாலை ஊட்டிருக்கலாம், பாலை ஊட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம தேவாரம் கிடைச்சிருக்காரு. பொற்கிண்ணத்தில் சுரந்து திருமலைப்பாலை சுரந்து பெருமாண்டை காமிக்கிறார். பெருமானுடைய பார்வை அதில் படுது, அதுதான் சிவஞானம். அந்த குழந்தை இருக்கிற இடத்துல போய் உமாதேவி இருக்கிறார். அந்த ஞானப்பாலை உண்டு இந்த 3 வயசு குழந்தை வாயில பால் விழுந்திருக்கு. அப்போ கேட்கிறார் அவருடைய தந்தையார், யார் தந்தை எச்சில் பாலை உண்டார் என்று கோபித்த பொழுது தனக்கு பால் தந்த ஆண்ட இறைவனது அடையாளங்களை தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இவன் தான் அப்படின்னு பதிகம் பாடுறார். பதிக சிறப்பு என்ன